இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
வைத்துள்ள அப்படியே கலகலன்னு பேச வைக்கக்கூடிய அலங்கார சக்கரவர்த்தி நாம மீது அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த எனது அருமை அண்ணா தென்காசி ரயில்வே கேட்டு அலங்கார சக்கரவர்த்தி எனது அருமை அண்ணா இசக்கி அவர்கள் பாடும் நாமலுக்கு 100 லட்சங்களை கொண்டு வந்து உடனே பரிசளிப்பு செய்துள்ளார்கள். அவர்கள் குடும்ப கோத்திரமோ அவர்கள் செய்யும் தொழில்கள் விருத்தியாகி ஆலமரம் இசைக்கியமோ அருளாலையோ மாயாணி சுழலையோட திருவையாலையோ ரயில்வே கட்டி இசைக்கியம்மா அதனால அவர்களுக்கு நாமல் அந்த ஆலமரத்து இசைக்கியமா அருளாக அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு ரயில்வே கட்டி இசைக்கியம்மா ஐயா சோழ மகாராஜா உங்க குழந்தை மாலை சுத்தி பிறந்ததுக்கு மாளிகைக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்ததுக்கு கோட்டைக்கு ஆகாது அப்படி என்று சொல்லி அதாவது இந்த அம்மா வயதுல கர்ப்பமா இருக்கும் போதே கண்ட கண்ட கனவெல்லாம் இந்த அம்மாவுக்கு பொருத்தமே இல்லை. அதாவது வெள்ளாட்ட ஒரு வேங்க வந்து பிடிக்க மாதிரி கனவு கண்டா, நான் கொலையில பிறந்த பிள்ளை பொங்கைப்பால் குடிக்க கனவு கண்டா. அதனால ஒரு அரண்மனை சாதம் பார்க்கிற அலட்சி அப்பா எனக்கு பிறந்த பிள்ளைங்க ஆணும் பெண்ணும் ஒரே ஸ்கூல்ல பிறந்திருக்கு அப்படின்னு சாதகத்தை பார்க்காங்க. அண்ணா சோழ மன்னா உனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைய ஆண் குழந்தைய கும்பகர்ணனுக்கு ஒப்பிடலாம். உனக்கு பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைய சூர்பனகிக்கு ஒப்பிடலாம். சாதாரண மனசு போலவே வந்துருக்கு. என் அம்மா பழிக்கு பழிவாங்க மறுபடியும் நீலியா பிறந்திருக்கா, கலியனும் கலிசியாக பிறந்து சோழ தேசத்தை அழிக்க பிறந்திருக்கா. ஆமா அப்படி அதனால நடப்பதெல்லாம் நாராயணன் செயலு. அதுக்காண்டி பிறந்த பிள்ளைய ஒன்றவான முடியும், தலையில புண்ணு வந்து தலையை வெட்டவா முடியும் அப்படி என்று சொல்லி எனக்கு அந்த தொடர்களில் பெண்கொடியா தொட்டில போட்டு தாளாட்டா. தாளாட்டு போது நள்ளிரவு 12 மணி இந்த மாதிரி அடிச்சாம நேரம் எசைக்கும் அப்படியே கண்ணை உருட்டி பார்க்க நீலி அண்ணன் அழைச்சி ஏன் அண்ணா நட்டுவா தாய்ப்பால் குடிச்சா அண்ணா நீலா தாய்ப்பால் குடிச்சா நம்ம வயது கிடையாது. இந்த 70 வீட்டு யாதவர்கள் ஆட்டு மந்த மாற்றம் இருக்கிறாரு. இந்த 70 வீட்டு யாதவர்கள் ஆட்டு மாற்ற மந்தையத்தை அழிக்கணும். அப்படியே தாயா அணைய செய்யம்மா, தாயா அணைய செய்யம்மா நல்ல துருவம் கொண்டு ஒரு துருவம் கொண்டு ஆனத்துக்கும் பூமிக்குமா, ஆனத்துக்கும் பூமிக்குமா
பிள்ளை சொருபம் எடுத்து நல்ல வானத்துக்கு மூவிக்குமா நிக்கா வளர்ந்து நிக்கா ஆடுகள் அம்பிட்டையும் பிடிச்சு அளவோட முடிக்கா ஆட்டு மந்த காலி பண்ணியாச்சு மாட்டு மந்த காலி பண்ணியாச்சு யாவ மக்கள் எல்லாம் தலையில அடிச்சுட்டு வராங்க ஐயாவே சோழ மன்னா ஒரு நாள் திருநாள் அதாவது போன வருஷம் நம்ம பிள்ளைக்கு பரிசம் போட்ட அந்த பசுவ மாட்டை காக்கல பரிசம் போட்ட பசுவ மாட்டை எல்லாம் எதிர்க்கமாவோட வேலை ஆட்டு மாட்டை அப்படியே அழிச்சு அட்டாளிக்க செஞ்சு ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி தொட்டுல தூங்குதா அந்த சோழ மண்டல் பார்த்தாரு ஏ மந்திரிகளே ஆட்டு மண்டல அழிச்சது யாருப்பா அப்படி ரெண்டு தலையாரிய வர சொல்லி அந்த ஆட்டு மண்டல யாரு கல்வெட்டு கலவு கொண்டு போறாங்களா பாக்கணுமே இல்ல வேற யாரும் குலகாரங்க வராங்களா திருடர்கள் யாரும் வராங்களா நீங்க காவல் காத்து பார்க்கணும் காவலுக்கு இருங்க தலையாரி வார நல்லா தலையில குட்ட கட்டி அந்த யாக மக்கள் அந்த ஆட்டு மாட்டு மந்தையில நிக்காங்க அவளுக்கு தெரியாம காவல் காத்து நிக்காங்க மறுநாள் எதைக்கியமாலும் வீரனும் அந்த ஆட்டு மாட்டு மந்தைக்கு வராங்க 12 மணிக்கு வராங்க நேரத்தை ஆடு மாட பின்னாச்சு இன்னைக்கு குதிரைகளை பார்க்கணும் குதிரைகளை ஒட்டாரத்திற்கு வந்து குதிரையை பிடிச்சா உலக்கட்டையான உருட்டுதா அதையும் பின்னா ரெண்டு தலையாளி வரைக்கும் நிக்க முடியல உடம்புலாம் பதறுது அந்த சோழ மகாராஜன் பிள்ளைங்கலாம் நம்ம குதிரை கொண்டாடத்தான் அழிச்சிருக்கு தலையில அழிச்சிட்டு ராஜமலைகிட்ட வராங்க ஐயா அரசமண்ணா உங்க பிள்ளைங்க தான் மாட்டு மந்தைய அழிச்சிருக்கு ஏ தலையாளி என் பிள்ளை ஆட்டு மந்தைய அழிச்சிருக்கா நான் அவங்கள ஆட்டினேன் நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உடனே விடமாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தொட்டில தூக்கிட்டு இருக்காங்கல்ல வந்து பாக்காங்க இந்த அம்மாளுக்கு லேசா கலவாயில் அந்த வெப்பத்தை பார்த்துட்டாரு சோசியக்காரர் சொன்னது நமக்கு சரியா போச்சு இந்த குழந்தைகளை நம்ம இனிமேல் அரண்மனையில வச்சா நம்ம நாளையே அழிச்சிடும் உடனே அதே தலையாரிட்ட ஏ அப்பா தலையாரி இந்த ரெண்டு குழந்தைகள் நடு காட்டுக்குள்ள போய் நீங்க தாழ்வாரம் செஞ்சுட்டு வாங்களே அப்படி வார்த்தையை காதில் கேட்டு அந்த இரண்டு தலையாரிகளும் நீரையும் நீரையும் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த வேதாளபதி காட்டுக்குள்ள செங்காட்டுல அந்த ரெண்டு குழந்தையும் வேப்பமர தலையில போட்டாங்க அந்த வேப்பமர தலையில அண்ணன் நீல இருக்கா பாருங்க அந்த மரத்தோட மரமா பத்திட்டான் அந்த மரத்தோட மரமா பத்தி பதுங்கி இருக்கா பாருங்க பழைய நல்லூர்ல அந்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் எல்லாம் அம்மையப்பன் ஆலயத்துல கொடிமரம் பழுதாயிட்டு அந்த கொடிமரத்துக்கு புதுசு செய்யணும்னு சொல்லி நல்லா வாங்கி வளர்ந்த மரம் வளர்ந்துருக்கு ஆயிரம் மாசம் கட்ட நல்ல வயரம் இருக்கு அந்த வேப்ப மரத்தை வெட்டினாங்க பாருங்க அந்த நீர் அதுல பதுங்கி இருந்தாங்கல்ல அந்த வேப்ப மரத்தோட அவன் மாண்டு மடித்தான் அப்படியே வெட்டி அந்த வெள்ளாளர் மக்களை கொண்டு போயிட்டாங்க என் தாயான நீலி மட்டும் அந்த செங்காட்டுல படிக்கு படி காத்திருக்கா யார படிக்கு படி காத்திருக்கா நம்மளை கொண்டு பார்ப்பானே ஆமா அந்த பார்ப்பா எங்க விளக்கா தெரியுமா அந்த காவிரி போப்பட்ட
கையால உங்க மகன் சாமா. ஐயோ ஐயோ இதெல்லாம் பெற்ற அனுபவமே மாட்டேன். ஆமா. சரி. இந்த சாமிக்கு பரிகாரம் இருக்கா? 108 நாள் பூஜையில வச்ச தாயத்து ஒண்ணு இருக்கு. அதை கொண்டாட காரணம் இல்லை. 1000 ரூபாய் கொடுங்க. தாயத்து நல்லா தொழில் சுத்தமா இருக்கும். இடுப்புல கெட்டி அப்படி என்று சொல்லி அம்மாவை கொண்டு வச்சுக்கிடுவோம். அப்படி அந்த நிலையம் அந்த இதான் வந்து அந்த வலையாளர் பார்த்து கொஞ்சம் வயசான நேரத்துல அந்த நாயகர் செட்டி மகனோட கையில ஒப்படைச்சாரு. அவர் வணக்க போனாரு. நல்ல வியாபாரம் மேஷை கணக்க போனாரு. வியாபாரம் ரொம்ப படுத்துருச்சு. தென்னாட்டுக்கு நவரத்ன கற்களையும் வச்சு நம்ம வியாபாரம் செய்யணும்னு சொல்லி தென்னாட்டுக்கு வராங்க. என் தாயான இலக்கியம்மா அப்படியே நிக்க பழி வாங்குறதுக்கு. ஆமா. ஆனா நம்மளை கொண்ட பாப்பா வளையல் வியாபாரம் பார்த்துக்கிட்டு வாரா. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா பல பொருள் எடுத்தா. ஒரு கிளவி போட வாரா, பொங்கலை போட வாரா. வந்து அந்த செட்டியாட்ட பாஸ்டாங்க பேசுதா. அதுக்கப்புறம் நல்ல ஒரு 14 வயசு மங்கையா வந்து ஐயா செட்டியாரே எனக்கு நல்லா வளையல் போடுங்க. ஐயா அம்மா யாரு செட்டியாரே நம்மளுக்கு அடிமுட்ட பேச எத்தனை வருஷம் ஆகுது? பாரதியலும் செட்டியாரே சீப்பு வச்சிருக்கீங்களா? கண்ணாடி இருக்காயா? செட்டியாரே என் சிவப்பு கரு கேட்ட எனக்கு கருவலை இருக்கா? கருவலை செட்டியாரே அத்தா நிறைய அத்தா எத்தனை வச்சிருக்கீங்களா? அப்படி என்று என் தாயான எசக்கியம்மா அவ எப்படி கேட்கிறார் தெரியுமா? சொன்னாம்பு தாரிங்களா செட்டியாரே சொன்னாம்பு தாரிங்களா எனக்கு கைப்பிள்ளையா வந்து சாட்சி சொல்லு. அந்த அம்மா எப்ப நடந்தாலும் அந்த கன்னிக்கோப்பு அம்மாளுக்கு இடுப்புல பிள்ளையா மாறுது. இன்னைக்கு அம்மா பிள்ளை கையில வச்சிருக்காள். கன்னிக்கோப்பை வச்சு அவன் வாழ்க்கையில இருந்த பொண்டாட்டி மாதிரியும் அவன் விட்டுட்டு போன வீட்டுக்கார மாதிரியும் ஓடி ஓடி போறிய செட்டியாரு ஓடி ஓடி போறிய செட்டியாரு அப்படி ஓட்டமா ஓடி வருதுதான். ஆமா நேர படைகளுக்கு வாழ செட்டியாரு
மலைநல்லூர்ல 60 வீட்டு கரையான வெள்ளாளமார்கள் 70 வீட்டு யாதவர்கள். ஐயா யாத மக்களே, இந்த பொம்பளை யாருன்னே தெரியல. என்னை இப்படி விரட்டிட்டு வராங்க. எப்பா நீ யாரு, என்ன வரலாம்? நான் வடக்க காவிரிப்பு பட்டணத்துல இருந்து மலை வியாபாரம் பார்த்துட்டு வந்தேன். இந்த பொம்பளை என்ன அப்பதிலே விரட்டுதான். அதாக்கு நீ சொல்லுதா? ஐயா ஊர் மக்களே, என் வீட்டுக்காரரு இவங்க அம்மா இவங்களை என்னை தெரிவிக்கணும்னு சொல்லி இடுப்புல தாயத்தை கட்டி இப்படி கட்டி இடுப்புல கட்டிருக்காரு. ஆமா, இவருக்கு எனக்கும் பிறந்த குழந்தை இருக்கிறாங்க. நான் போய் சொன்னாலும் இந்த குழந்தை போய் சொல்லுமா? குழந்தை சாட்சி கோர்ட்டு வரைக்கும் போமா. நான் இடுப்புல இருக்க பிள்ளை இறக்கி விடுறேன். இது யார போய் அப்பான்னு கூப்பிடுன்னு பார்ப்போம். அவளையும் இறக்கி விட்டா அவன் ஓடிட்டு அத்தனை பேர் கொடுத்து ஆனந்த செட்டியாருக்கு அப்பான்னு வேலையை பிடிச்சி இருக்கு. ஏப்பா வாப்பா வீட்டுக்கு போவேன். ஆமா, பார்த்தார்கள் யாதவ மக்கள் எல்லாம். அந்த 60 வீட்டு யாதவ மக்களும் பார்த்து, அதாவது புதுசப்பட்டாடி சண்டை வெளிச்சா போச்சு. அம்மா ஆனந்தா, உங்களுக்கு இங்க கோயில் அம்பலசாமியில ஒரு வீட பத்திட்டாரோ, நீங்க நைட் இருந்துட்டு அங்க பொங்கியாக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில போங்கல அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கமாலை கூப்பிட்டு நம்ம வெளுவெளு நிக்காத ஆத்தி தேர்த்தி ஆறுதல் சொல்லுன்னு சொல்லி என் தாயான இசைக்கியமா அம்பலசாமியில இருக்க வச்சாங்க. பார்த்தாங்க. அதாவது ஆனந்த செட்டி உயிருக்கு உத்தரவாதம் கேட்டான். அதாவது என் உயிருக்கு ஆபத்து இல்லாம இருந்தா இந்த 70 வீட்டு யாதவ மக்கள் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். யாதவ மக்கள் சொன்ன சொல்லி தவற மாட்டாங்க. அதனால யாதவ மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த சிதம்பரம் போனார், தில்லை போனார், கருமேனி போனார். இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்து உயிருக்கு ஆச்சுன்னா நாங்க 70 பேரும் நாங்க அக்னி வந்து அதுல மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி என் தாயான இசைக்கியம்மா தொட்டு அந்த கல்விக்கு போட்டு தாராட்டி, அதுவும் அவங்க அந்த வீட்டுல அடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே காரோட கேட்டாங்க. என் தாய் இசைக்கியமா இன்பமா தாராட்டுதான். அப்படி இன்பமா தாராட்டி, அதனால தாராட்டி அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வண்ணமா தாராட்டி அந்த காலை நீட்டி அடுப்பை எரிச்சு அந்த அரிசியை கையால போதி பழி குடித்த பாப்பா போன செல்வத்துல என் தலையில கல்ல போட்டு கொண்டலாம் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படி என்று சொல்லி பல்ல அம்மா வீட்டு யாரும் 69 வீட்டு
நான் வெளியே